வழிபாதை டு கால்பந்து ஜோனல். அதுல இன்னைக்கு 29வது நாள். இன்னைக்கு காலையில சீக்கிரமா ஏஞ்சி இந்த பல்லு விளக்குற வேலை, தண்ணி குடிக்கிற வேலை எல்லாத்தையும் பட்டு முடிச்சிட்டேன். அதுக்கடுத்து மருத்துவர் தேர்வோட புரோட்டீன் நோட்ஸ் சாப்பிட்டு இன்னைக்கு ஒரு வெடப்பான மேட்ச் இருக்கு வித் நம்ம ஃபாலோவர் பசங்க கூட. ஒரு 2 நாளுக்கு முன்னாடி இன்ஸ்டாகிராம் வலைதளத்துல ஒரு மெசேஜ், அண்ணே மேட்ச் பிளே பண்ணலாமான்னு. டேய் நீ எந்த ஊரான்னு கேட்டேன். உங்க ஊர் தானேன்னு சொன்னா. அப்படியே மேட்சை கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். எங்க டீம் பசங்க வீக் டேஸ்லாம் ட்ரைனிங் வர மாட்டாங்கன்னு பார்த்தா வீக்கெண்ட்ல மேட்ச் கூட 3 பேர் தான் வந்திருக்கும். இப்போ ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன். என் பின்னாடி நிக்கிறவர் ரொனால்டோ, அவருக்கு பக்கத்துல நிக்கிறவர் மெஸ்ஸி. ஏன் இப்படி சொல்றேன்னு கதை போக சொல்றேன். எங்க டீம்ல மெஸ்ஸி, ரொனால்டோ, நானு ரகம் தெரியாதவன் வளர்ந்தவன். எங்க காலேஜ் டீம்ல இருந்து மொத்தமா 3 பேர் தான் வந்திருந்தோம். அதனால ஆப்போனன்ட் டீம் பசங்கள்ட்டே 3 பேர் கடன் வாங்கிட்டோம். ஆடலாம் நினைச்சது 7s, ஆனா மேட்ச் போனது 7s vs 9s. நாங்க 7 பேர், அவனுங்க 9 பேர். எனக்கும் ரகம் தெரியாதவனுக்கும் மூச்சு பிடிச்சி விளையாட வேண்டிய நிலைமை. ஏன்னா மெஸ்ஸி ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்கான், ரொனால்டோ ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்கான். பால போட்டு ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் ரொனால்டோ ஒரு கோல் அடிச்சாப்ல. மெஸ்ஸிக்கு சான்ஸ் கிடைச்சது, ஆனா அவர் மிஸ் பண்ணிட்டாரு. தொடர்ந்து கண்டினியூஸா ஒரு 2 மணி நேரம் விளையாண்டுருப்போம். இன்ஜின்லாம் சுத்தமா வாஷ் அவுட். இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த ரொனால்டோவும் மெஸ்ஸியும் தான். அப்புறம் அப்படியே பொடிச்சா நடந்து நம்ம நண்பர் தேனாசோர கடைக்கு போயிட்டோம். அங்க ஒரு 1/2 மணி நேரம் சிட்டிங்க போட்டு இன்னைக்குன்னு பார்த்து வீட்டுல யாரும் இல்ல, எல்லாரும் வெளில போயிட்டாங்க. அதனால மதிய சோருக்கு அப்படியே வரும்போது அங்கேயே பிரியாணி வாங்கிட்டு வந்துட்டேன். தொடர்ந்து ஒரு 6 மணி நேரம் மூவிங்ல இருந்துட்டு அந்த வேலையெல்லாம் முடிச்ச அப்புறம் உட்காந்து பிரியாணி சாப்பிட்ற சுகம் இருக்கே, அடடா, ஐ ஹேவ் நோ வேர்ட்ஸ் டு டிஸ்கிரைப் த ஃபீல். அதுக்கப்புறம் தூங்கிட்டு ஒரு 6 மணிக்கு தான் ஏஞ்சேன். அடுத்த நைட்டுக்கு சாப்பிட்டு முடிச்சப்பறம் ஒரு சின்ன குடைச்சல். மதியம் சாப்பிட்ட பிரியாணியில் இருந்த கறி பல்லில் ஒட்டிக்கிச்சு. அதை அப்படியே ஒரு ஆப்ரேஷன் போட்டு எடுத்துட்டு இங்கே நல்லா முடிச்சுக்கிட்டேன். தொடர்பில் இருக்கவும்.